ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வச்சு கேஎஃப்சி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேஎஃப்சி ஸ்டைல் அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கலாம். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கினேன். இதில் ஐஸ் தண்ணி இல்லை ஐஸ் கட்டி ரெண்டில் ஏதாச்சும் இந்த உருளைக்கிழங்கோட நல்லா ஊற விடுனேன். இது இந்த உருளைக்கிழங்கு ஐஸ்லேயே தான் இருக்குன்னு. இல்லாட்டி உங்கள்கிட்ட ஐஸ் இருந்தால் ஐஸ் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது அப்படியே ஐஸ் கரையிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நல்லா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு வருது. இது நல்லா கரைய உருளைக்கிழங்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போ அதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டணுன்னா ஒரு 10 நிமிஷம் இதை நான் அப்படியே வச்சிடுறேன். இருக்கிற மீதி உள்ள தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிடும். இது வடிஞ்ச பிறகு நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்து இருக்கிறதையும் நல்லா நம்ம தொடச்சிடுவோம். ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் மொறுமொருண்டு இருக்கும். இப்போ ஒரு தட்டை எடுத்து அதில் நம்ம மைதா மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனால் தான் போட்டிருக்கேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் நம்ம பரட்டி வச்சுக்குவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொஞ்சம் நான் எந்த அளவுக்கு அதை நான் மிக்ஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நீங்களும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்குன்னு நம்ம உருளைக்கிழங்குலாம் உள்ள தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிடுச்சு. நம்ம தொடச்சும் வச்சுருந்தோம். அதை இதில் உருளைக்கிழங்கு நல்லா ஒட்டுன்னு அந்த அளவுக்கு நல்லா கோட்டிங் கொடுத்து இதை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு தட்டையில் 1 கப்பு மைதா மாவு போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம் காரத்துக்காக. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு இதில் தான் நம்ம பரட்டி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு மிளகாத்தூள்லாம் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி. இப்போ உருளைக்கிழங்கை நம்ம இதில் நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ இந்த மாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்குவோம். கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போட்டு இதில் நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இது அப்படியே கேஎஃப்சி அப்படியே கேஎஃப்சி மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இது நல்லா மேலே மொறுமொருண்டும் உள்ளே இருக்க நல்லா சாஃப்டாகவும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்குல செஞ்சால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்குண்டாவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சொல்லவே வேணாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இப்போ பொரித்து எடுத்துட்டேன். எப்படி மொறுமொருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இது நல்ல வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்க
ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.